ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணலாம். வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஜீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கு பிறகு நம்ம புதினா தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் 2யும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா அது அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கி விட்டதுக்கு பின்பு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா அவ்வளோக்கு சேர்த்த மாட்டோம், அதனால் 2 அதாவது 1லேயே 2ஆகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும். பச்சை மிளகா போட்டாச்சா, பச்சை மிளகா போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு, அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த வதங்கும் போது. அந்த சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் இருக்கனால. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லுக்கு அந்த பட்டை ஜீரக ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வரும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தானே போட்டிருக்கோம், அதனால் அது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 2 எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்ட்டு. இப்படி தான் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த பட்டை, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் அந்த ஸ்மெல் வரும்போது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு தான் நம்ம உப்பு போட போகிறோம். ஏன்னா தக்காளி வேகணும்ல, அதனால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் 1 கரண்டி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் மசாலாவும் ஃபுல் எல்லாம் பச்சை வாசனை போட்டும் ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வேகணும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும்ன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே இதில் நான் காய் வேக வச்சுருக்கேன். அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இதில் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம், சோயா பீன்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். நான் அதை 2மே போடல. பாருங்கள் இப்போ தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நம்ம காய் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம், ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம அந்த தண்ணியில் தான் நம்ம இது போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நல்லா ஒரு தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச காய் போட்டுக்கலாம். காய் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் நம்ம பார்த்துட்டு அளவாக உப்பு போட்டால் போதும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வெந்துருது. காய் வேக வச்சு அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா அந்த உப்பு காரெல்லாம் காய்க்கு இறங்கணும் இல்லையா, அதனால் எண்ணெயில் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் இது கூடயும் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஜீரகம் வச்சு தான் அரைச்சிருக்கேன். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் தேங்காய் ஊற்றுனது இப்போ கிரேவி எப்படி ரெடி குருமா எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு. சாரி, கிரேவின்னு சொல்லி கிரேவினே வருது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வேக வச்சோல்ல தண்ணி, காய் வேக வச்சோல்ல அந்த தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றிருக்கோம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே நம்ம ஊற்ற கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அது மட்டும்தான். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா கொதித்து வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் காயெல்லாம் போட்டு. இதில் மீன் மேக்கர் பட்டாணி போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அது ரெண்டும் போடலை, காய் மட்டும்தான் போட்டு வச்சேன். வாங்க நம்ம கிரேவி ரெடி, சாப்பிட்லாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கும் கொடுங்க. டாட்டா, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி